சலாம் சஜாத்ர எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுடன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்முடைய ஸ்டாப்பாக் ரெசிபி சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக நான் உங்களுக்கு ஒரு 2-in-1 சிக்கன் குழம்பு ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேங்க. அது என்னன்னா, கோழி எலும்பையும் சதையும் தனித்தனியாக செய்து எப்படி ஒரே குழம்பா வைக்கிறதுன்னு தான் செய்து காட்ட போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2-in-1 சிக்கன் குழம்புல இப்போ எலும்பு போட்டு குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்லிடுறேன். 1/2 கிலோ சிக்கன் எலும்புங்க, 1 புடி மல்லி இலை, 1 புடி புதினா, 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க, 3 தக்காளி பழம், நடுத்தரமான தக்காளி பழம் 3 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா கறி மசால் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. முழுதா சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவிய தேங்காய் பூ, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போது இந்த சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் இதெல்லாம் நம்ம தனியாக வறுத்து அரைக்க போகிறோங்க குழம்புக்கு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இந்த மிளகு, சீரகம், சோம்பு, கசகசாவை நம்ம இந்த எண்ணெயில் வறுத்துக்கணுங்க. எண்ணெயில் இந்த 6-7 சின்ன வெங்காயத்தையும் நாம் வதக்கிக்கணும். இப்போது நம்ம சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், கசகசா, மிளகு எல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எல்லாம் வறுத்து போட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூனையும் இதோடு நம்ம சேர்த்து, தேங்காய் வறுக்கக்கூடாதுங்க, வறுக்காமல் தான் சேர்க்கணும். சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போது அதுக்கு இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இந்த சின்ன வெங்காயம் லேசாக உப்பு சேர்த்து நல்லா பொரியணுங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டை சேர்க்குறோம். இது நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம இந்த பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் புதினா, கொத்தமல்லி இலைகளை போடுங்க. போட்டு லேசாக கிளறி விட்டு சிக்கன் எலும்பை சேர்த்துருங்க. சேர்த்து எலும்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக வச்சாச்சுங்க எலும்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா
வெந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது சுடு தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை சுட வச்சு ஊற்றுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்குறோம். சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே சேர்த்துருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு கிளறி இந்த மசாலாலெல்லாம் நல்லா வேகணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்குங்க. இப்போது நம்ம அரைச்ச இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்க்க போகிறோம். சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கணும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த போன்லெஸ் சிக்கன்னு நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியை ஆட் பண்ணி நிறைய ஆட் பண்ணணுங்க தண்ணி. ஏன்னா குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணி கூடயே சேர்த்துருங்க. சேர்த்து இந்த தண்ணியை இன்னும் ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுங்க. இருக்குங்க, நம்ம அதுக்குள்ளே கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் கோலா உருண்டை, இதை கொஃப்தா உருண்டைன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ சதை கோழி சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லி இலை 1 கொத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் சின்ன பொடிசாக கட் பண்ணியிருக்கோங்க. 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ, வரமிளகாய் 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி தேவையான அளவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா. சிக்கனில் வெட்டி வச்சுருக்க வரமிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசாவை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க. கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரேடியாக போட்டு அரைக்க முடியாது, மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. சிக்கனை நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. நான் மிளகா 6 போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இது கூட தேங்காய் பூ, வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்புல உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இந்த சிக்கனுக்கு அளவு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. செஞ்சுட்டு நல்லா பாருங்கள் தெரியும் பிறஞ்சு. இப்போ நம்ம இதை உருண்டைகள் பிடிக்கணுங்க. இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிக்குங்க. பாருங்கள், சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை குழம்புல சேர்க்க போகிறோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டைகளை சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 8 தாங்க போடணும். ஒரு 5 உருண்டையை சேருங்க. சேர்த்து இந்த உருண்டைகள் வெந்து மிதந்து வருங்க. அப்புறம் தான் மற்ற உருண்டைகளையும் சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா உருண்டைகள் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக வெந்ததுக்கப்புறம் சேருங்க. பாருங்க, உருண்டை அந்த மாதிரி வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் அடுத்த உருண்டைகளையும் சேர்த்து இதே மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு ஒரு 5 நிமிடம் வேக வச்சா போதுங்க. குழம்பு நல்லா 5 நிமிடம் கொதித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. உருண்டைகள்லாம் மிதந்து மேலே வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 100 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனுக்கான நம்ம செய்த 2-in-1 சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டாப்பாக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க வேண்டுமானால் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.